சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஜடேஜாவை தூக்கி அங்கே அடிச்சு விட்டாங்க. ஜடேஜா ஹாப்பிலி அங்கே போனது. இப்போ என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஷேன்வானுக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு கப் எடுத்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ நான் அந்த கப் எடுத்து ஷேன்வானுக்கு டெடிகேட் பண்ண போகிறேன்றாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்மள்கிட்ட வருவானா? இது சஞ்சு சாம்சன் வந்து சென்னைக்கு வந்தது வந்து ரொம்ப பயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தோனிக்கு வயசு ஏறிட்டே போகுது. பட் ப்ராப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் அவங்க வந்து உள்ள எடுக்கல. ரொம்ப ஒரு யங்ஸ்டர் விக்கெட் கீப்பர் வந்து கொஞ்சம் டீம் உள்ள எடுத்தாங்க. அந்த 25 பிளேயர்ஸ் அதில் எடுத்தாங்க. பட் ஒரு ப்ராப்பராக மேட்ச்க்குள்ளே வந்து கொண்டு வரல. இடையில கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சைக்கிள் ஆஃப் இது ஐபிஎல் ஆக்ஷன் வரும்போது கூட எடுத்து விக்கெட் கீப்பரை கூட விட்டுட்டாங்க. இந்த டைம் தான் சீரியஸாக ஒரு ப்ராப்பர் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ உள்ளே எடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. அதில் வந்து தோனி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, தோனிக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் டீமில் எடுத்திருக்காங்க. ஸோ எனி டைம் தோனி வந்து ரிட்டையர் ஆகணும். அது நம்ம முன்னாடி தெரியும், கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து ரிட்டையர் ஆகிதாகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து பயங்கர க்ளோஸுக்கு வந்துருச்சு. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கூட ரிட்டையர் ஆகலாம், மிட் சீசன் ரிட்டையர் ஆகலாம். எனித்திங்கில் நடுவில் ஒத்த கேம்ஸ் மொத்தம் ஆடிட்டு மற்ற கேம்ஸ் ஆடாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக தோனி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து தோனிக்கு வந்து ஒரு நேம் இருக்கும்போதே அவர் வெளில போனால தான் அவருக்கும் ஒரு கௌரவம், நம்மளுக்கும் ஒரு கௌரவம், அது சொல்லிடுறேன். பட் இதுக்கு இவங்க கொடுத்த காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு போலரு, பேட்ஸ்மேனு, ஃபீல்டரு, 3 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, இந்த ஜடேஜாவுக்கு 37 வயசு ஆயிடுச்சு. முன்ன மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். இன்னொன்று, சென்னை விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஸ்பின் எடுக்காது. அவங்க விக்கெட்டை சேஞ்ச் பண்ணாங்க. ஸ்பின் எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து கொடுத்துக்க மாட்டாங்க, விக்கெட் கீப்பர் இல்லாமல் கூட ஆடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஓகே. பட் எனக்கு வந்து நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம், சாம் கரனை இங்கே வெளில விட்டது மிக மிக பெரிய ஒரு தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் கூட வந்து ஜடேஜாவை தான் பெருசாக பேசினாங்க. பட் எனக்கு அதை தாண்டி வந்து ஜடேஜா கூட சாம் கரன் ஒரு ஆள் போனது வந்து எப்படின்னா, சாம் கரன் வந்து நீ கத்தியை தூக்கி ஆப்போனன்ட் கொடுக்குற மாதிரி. சாம் கரன் வந்து என்னைக்கு ஆடுவான் என்னைக்கு ஆட மாட்டான் அதெல்லாம் தெரியாது. நம்ம டீமில் வச்சுட்டு நீ ஆடாமல் கூட நீ பிளேயிங் லெவலில் வைக்காம கூட சைடில் வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆப்போனண்ட்டை கொடுத்தோன்னா திடீர்னு வந்து அவன் பாட்டுக்கு பேட்டிங்லாம் டக்குன்னு ஒரு 10 பால் 30 ரன் 40 ரன் அடிக்கக்கூடிய ஆள், டக்குன்னு வந்து செல்லுன்னு ஒரு யாக்கர்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள், திடீர்னு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளியில் ஒரு ஆப்போனண்ட்டை கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். சாம் கரனை வெளில விட்டது தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு பிளண்டரு. அஃப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் கொடுத்தா தான் எந்த ஒரு டீமும் வந்து சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் கொடுப்பாங்க. அது வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுது. இன்னொன்று, ஜடேஜா வந்து அங்கே போய் நிறைய ஒரு வெளில பேசின விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ஜடேஜா சிஎஸ்கே வந்து ஜென்ரலாக அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமிலி மாதிரி வச்சுருப்பாங்க. ஜடேஜாவை தான் நெக்ஸ்ட் கேப்டன் மாதிரி க்ரூம் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஜடேஜாவுக்கு ப்ரெஷர் தாங்க முடியல. அந்த கேப்டன்சி கொடுத்தோடனே கையில் லட்டு ஆகிற கேட்சே அவர் விட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி ஹேண்டிலே பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஜடேஜான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கேப்டன்சியை திரும்ப தோனிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து வேறு வழி இல்லாமல் தான் அவங்க வந்து ஜடேஜா கிட்ட வந்து கேப்டன்சியை திரும்ப வாங்கிட்டாங்க. அதனால ஜடேஜா வந்து கோவமாக படக்கூடாது. 2023 வந்து ஜடேஜா வின்னிங் ரன்ஸை ஹிட் பண்ணிட்டு போய் தோனியை போய் கட்டி பிடிச்சி தோனியை ஜடேஜா தூக்குறதெல்லாம் செம்ம ஒரு மெமரிஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு அப்புறம் நடந்ததுக்கப்புறம் சரி, ஜடேஜா வந்து நம்மளுக்கு 100% திரும்ப ஒரு சிஎஸ்கேனா இருக்காரு, இவங்களுக்கு இடையில இருக்க விரிசு எல்லாம் போய் நல்லா இருக்காருங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் திரும்ப இவர் அங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷேனோன் கூட இங்கே தான் கப்படிச்சேன், திரும்ப நான் வந்து இவங்களுக்கு கப்படித்து கொடுக்குறேன், அதாவது இன்டைரக்டாக வந்து சிஎஸ்கே வந்து தப்பாக பேசுறது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனி ஃபேன்ஸுங்க, ஆக்சுவலாக பயங்கரமான தோனி வெறியனுங்க. ஜடேஜாவை யாருக்கும் வந்து பிடிக்கலன்னால எல்லாருக்கும் ஜடேஜாவை பிடிக்கும். பட் ஜடேஜா அவுட் ஆனால் அடுத்து தோனி வராருங்கிறதுனால அவர் அவுட் ஆன உடனே கத்துவாங்க. ஜடேஜா அவுட் ஆனது கத்துல, தோனி வர போகிறாருன்னு கத்துறது தான். அது வந்து ஜடேஜா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் அந்த வன்மத்தெல்லாம் வச்சுக்காம இருக்கிறது வந்து வெளியே ஓப்பனாக சொல்கிறது வந்து யாருக்குமே நடதில்லை. ஏன்னா அவர் ஒரு மரியாதை சம்பாதிச்சிருந்தார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மரியாதையோட தான் ஐயோ ஜடேஜா வெளில போகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசினாருன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்கிற மாதிரி அவருக்கான ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருவாங்க. ஸோ ஜடேஜா அப்படி பண்ணுறது வந்து தப்பான விஷயம்.
சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப லீஸ்ட் ரன்னில் இருந்தாங்க. எப்போ வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணவங்க கிரிக்கெட்டில் பண்ணிட்டாங்க, இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க இந்தியாவோட 24 வருஷத்துக்கு அப்புறம். இல்லை இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச்சு எல்லாமே வந்து இந்தியா டீம் செலெக்ஷனே சரி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 25 பிளேயர்ஸ் 30 பிளேயர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணணும். அதுலேயும் எல்லா 30 பிளேயர்ஸும் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மொத்தம் உங்களுக்கு நீங்கள் 5 பேட்ஸ்மேன் வைக்கிறீங்களா 6 பேட்ஸ்மேன் வைக்கிறீங்களா கூட ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேட்ஸ்மேனுக்குள்ளே தான் நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கணும். ஓவராக சும்மா உட்காந்துட்டு நீ இந்த சீரீஸ் ஆடுறியா அடுத்த மேட்ச்சில் இருக்கியா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. மற்றவங்களுக்கு வந்து அடுத்த சீரீஸில் இருக்கியா இல்லையான்னு டவுட்டு. அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து கான்ஃபிடென்ஸே கொடுக்காம விராட் கோலியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு தடவை ஆடும்போது இங்கிலாந்து கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் தோத்தோம். அப்போ செலக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு விராட் கோலி டீமில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. தோனி வந்து விராட் கோலி ஆடியே தீரணுங்கிற மாதிரி சொன்னார். எதுக்கு பேக் பண்ணார்னா அவர் வந்து விராட் கோலிக்கு டெக்னிக் இருக்குது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் அவருக்கு தொடர்ந்து பேக்கப் கொடுத்த உடனே நான் ஒரு என்ன தோனியை தாண்டியே வந்து பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனுங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து விராட் கோலி எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பேக்கப்பை கொடுக்கல, அவருக்கு அந்த குஷனை கொடுக்கலன்னா அவர் அந்த பேர் எடுத்துக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பக்கத்துலேயே வந்துருக்க மாட்டார். யுவராஜ் சிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட ட்ரை பண்ணிட்டு வெளில போயிட்டார்ல, அந்த மாதிரி தான் விராட் கோலி வெளில போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பேக்கப் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஒரு பேட்ஸ்மேனுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அப்புறம் நீ போயா அடுத்த நாள் வாயா நீ கொஞ்சம் ஆடு நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னே ஆட தெரியாமல் இந்தியா கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. என்னங்கிறது ஸ்பின் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் இது. இந்த பிளேயர்ஸுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின் ஆட தெரியலன்னா ஒன்றுமே புரியலைங்க. இந்த பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் என்னமோ அது நம்ம டொமஸ்டிக்கில் அந்த ஸ்பின்னு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கு. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் வந்து முன்னாடி ப்ளே பண்ணுறது ரொம்ப நம்ம திணறிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதனால ஆடுறாங்க ஓரளவுக்கு பேட்ஸ்மேனு. ஸ்பின்னில் இப்படி திணறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்போ ஸ்பின்னுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியலங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பின்னராக வேணால் போடலாமே தவிர ஒரு ஹர்பஜன் சிங்கோ ஒரு கும்ப்ளையோ ஒரு அஸ்வினோ ஒரு குல்தீப் யாதவெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர் தான். அவர் மாதிரி பிளேயர்லாம் நீங்கள் வந்து பயங்கரமாக இது பண்ணலாம். இப்போ சாவல் மாதிரி ஒருத்தர் வந்து அவரெல்லாம் க்ரூம் பண்ணி பண்ணலாம், இல்லை வேற ஒரு பிளேயரை கொண்டு வந்து ப்ராப்பர் ஸ்பின்னராக க்ரூம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இந்தியன் கிரிக்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி டீம்ஸ் கிட்ட ஹோம் மேட்சஸ் நியூசிலாந்து கூட தோத்துட்டாங்க, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட தோத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஆடினாங்களா இல்லையாங்கிறத தாண்டி இந்தியா சரியாக ஆடலைங்கிறது தான் என்னோட விஷயம். ஏன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக இவ்வளோ மோசமாக வந்து இந்தியாவில் வந்து தோற்றுக்கூடாது. அது வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட அந்த ஸ்கில் செட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. செலெக்ஷன் தான் பிளேயர்ஸை தாண்டி செலக்டர்ஸ் வந்து பிளேயர்ஸை வளர விட முடியுறாங்க. கோச்சு சரியில்லை, செலக்டர் சரியில்லை. இவங்கள கோச்சையும் செலக்டரை மாற்றினாலே கண்டிப்பாக இங்கே டீம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சுப்மன் கில்க்கு வந்து அந்த ஃபீல்டிங் பொசிஷனை வைக்க தரல. இப்போ குல்தீப் யாதவ் போடும்போது பந்து வந்து அவன் என்னென்ன மாதிரி ஸ்விங் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டரை நிப்பாட்டல அப்படிங்கிறது தான் குறையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேப்டனாக இல்லாட்டினா கூட விராட் கோலியவோ ரோஹித் சர்மாவோ கொடுத்துருந்தீங்கன்னா அருமையான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கொண்டு போய் அழகாக நிப்பாட்டி ஜெயிச்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா 127 கூட அவங்களால அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னைக்குமே ஒரு புது கேப்டன் வரும்போது அவருக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பாக தெரியாதுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லா விஷயமும் தெரிய வரும். நீங்கள் ஒரு தோனி கேப்டன்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பால் அங்கே தான் போச்சு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ஸ் வந்து 1-2 பேர் தான் வரும். ஒரு நியூ கேப்டன்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சீனியர் பிளேயர்ஸை வந்து ஒரு ஆன் கிரவுண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு இந்தியாவில் நம்பர் 1 டெஸ்ட் கேப்டன்சியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய விராட் கோலி, அதுக்கப்புறம் சக்சஸர் வந்து ரோஹித் சர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது அப்பப்போ வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபீல்ட் செட்டில் இந்த ஒரு ஃபீல்டர் வந்து தப்பாக வச்சுட்டா இந்த ஒரு ஃபீல்டரை மாற்றி வையே, இவன் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் இந்த ஃபீல்டர் இங்கே வையே, இவனை இந்த மாதிரி போட சொல்லு. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில விஷயம் சொல்லுவாங்களா, அது சொல்ல வந்து புது கேப்டன் நிறைய விஷயம் கிராப் பண்ணுவான். நீ பழைய பிளேயர் எல்லாத்தையும் டோட்டலாக தூக்கி வச்சுட்டேன்னா என்னதான் கோச் கீச் எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே கிரவுண்டுக்கு வெளில தான், ஸ்டேடியம் அங்கேருந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ட்ரிங்க்ஸ் பீரியட்ல வந்து சொல்லலாம். பட் பிளேயர் உள்ள சென்டரில் வந்து விராட் கோலி வந்து அங்கே கவர்ஸ் நிற்கிறாரு, ரோஹித் சர்மா ஸ்கிரிப்ட் நிற்கிறாருன்னா டக்குன்னு வந்து டேய் இப்படி போடாதரா, இவனை அப்படி கூட சொல்லு, இவனை அங்கே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. சஜஷன் எடுத்துக்காதது வந்து அந்த கேப்டனோட விஷயம். பட் அவர் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா கற்றுப்பாரு, சீக்கிரமாக ஒரு மெச்சூர்ட் கேப்டனாக மாறுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸை வந்து கண்டிப்பாக ஜூனியர் பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை
கிளிக் பண்ணிடுங்க.